ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2014 ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வெளிவந்த எ மோஸ்ட் வயலண்ட் இயர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தை பற்றியோட கதையை லைட்டாக பார்த்துடலாம். 1981 காலகட்டத்தில் நியூயார்க்கில் அபெல் மோரல்ஸ்ன்ற பிஸ்னஸ்மேன் பெரிய லெவலில் ஆயில் கம்பெனியை நடத்திட்டு வராரு. அங்கே லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் இவர் தான் ஆயில் சப்ளை பண்ணுறாரு. ஆனால் இவரோட சொந்த கம்பெனி இன்னொருத்தரோட லேண்டில் தான் இருக்குது. அதனால் அந்த லேண்டை இவர் விலைக்கு வாங்க முடிவு பண்ணுறாரு. இதனால அந்த லேண்ட் ஓனரோட ஒரு டீல் பேசுகிறாரு. அதாவது 30 நாளுக்குள்ள ஃபுல் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா அந்த லேண்ட் ஓனர் இவரோட காம்படிட்டருக்கு அந்த இடத்த கொடுத்துருவார். இதுதான் அந்த டீல். இந்த டீலோ ஹீரோ எப்படி முடிச்சாரா இல்லையான்ற அந்த படத்தோட கதையே. இந்த டீலோ ஹீரோ பேசி முடிச்ச உடனே இவங்க கம்பெனிலேருந்து போகிற ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் சில நபர்களால் ஹைஜாக் பண்ணப்பட்டு அந்த ஃபியூல் எல்லாம் திருடிட்டு அந்த ஆயில் டேங்கரெல்லாம் அங்கங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. இதனால ஹீரோக்கு பெரிய லாஸ் ஆகுது. இதனால அந்த டீலை முடிக்க பெரிய பெரிய ஃபைனான்சியர்ஸ்ட்டை போய் கடன் கேட்குறாரு. ஆனால் அவங்க யாருமே இவருக்கு கடன் தரமாட்டேன்றாங்க. ஏன்னா உங்கள் கம்பெனி ரூல்ஸை மீறி செயல்படுது, உங்கள் ட்ரக் டிரைவர்ஸ் வந்துட்டு கன்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால கண்டிப்பாக நாங்கள் லோன் கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் ஹீரோவை சுற்றி எல்லா பக்கமும் இருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. இதுலேருந்து இவர் எப்படி மீண்டு அந்த டீலை முடிக்கிறாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் அபெல் மோரலா ஆஸ்கர் ஐசக் நடிச்சிருக்காரு. ஆனா மோரலா ஜெசிகா சாஸ்டின் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே பீக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் டேவிட் ஓயலோவோ நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு ஸ்லோ ட்ராமா தான். ஸோ கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு எந்தளவு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் கிளாஸ் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். நம்ம சைட்லேருந்து இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த படத்தோட ரைட்டர் மற்றும் டைரக்டர் ஜேசி சந்தர். இந்த படத்தில் பெருசாக செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் கிடையாது. பட் சில கிசிங் சீன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.9, நம்மளோட ரேட்டிங் 2.75 out of 5. மேலும் இது போன்ற உலக திரைப்படங்களின் விமர்சனத்திற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.